வெல்கம் டு விஎஸ் ஃபேம் சேனல். விஎஸ் ஃபேம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பட்டணம் போண்டான்னு செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பட்டணம் போண்டான்றது நான் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஆனால் அந்த வழியில் தான் நான் இருக்கிறேன், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுனே இருந்தாங்க. சரின்னு போனால் அவங்க மருமக தான் இதெல்லாம் செய்தாங்க, பட்டணம் போண்டான்னு சொல்லிட்டு செய்தாங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருளெல்லாம் இப்போ சொல்கிறேன் பாருங்க. இப்போ பச்சரிசி மாவு ஒரு 200 எடுத்துருக்குறேன். அதே மாதிரி பொட்டுக்கடலை மாவு இந்த கப்பால் 1/4 கப்பு, 1 ஸ்பூனு கடலை மாவு. இதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை. இது இஞ்சி ஒரு ரெண்டு இஞ்சி துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, பெரிய ஜீரகம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு விழுத அரைச்சிருக்கிறேன். இது நெய். இப்போ இந்த மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், பெருங்காயம், மஞ்சத்தூள், உப்பு. இதை நான் கிளம்பிட்டேன். உடனே இருங்காண்டி கொஞ்சம் நேரம் தான் சொல்லிவிட்டு அவங்க எனக்காக இதை ஸ்டெப் எடுத்து அவங்க மருமக செய்தாங்க. அதுக்காக தான் இப்போ அதே மாதிரி நம்ம செய்யலாம்னாலும் அவ்வளோ ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. அதுக்காக இப்போ நம்ம செய்யலாமே அதே மாதிரின்னு இப்போ எடுத்துருக்குறேன். இந்த நெய்யை முதல்ல போட்டுக்கலாம். நெய்யை போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒரு பிஞ்சு சோடாவை கொடுத்து வச்சுக்கணும், அதையும் போட்டுக்கலாம். இல்லை நல்லா வெள்ளையாக வர மாதிரி நம்ம இதை ஒன்று சேர்த்து நெய்யாலும் நல்லா கலக்கிக்கலாம். இப்போது நம்ம கடலை மாவை பொட்டுக்கடலை மாவை போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை மாவு இருக்கட்டும். வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும். இந்த பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் யாரும் காரம் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் கூடுதலே கூட போட்டுக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுருக்குறேன். இப்போ இதில் நம்ம பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம். இதில் கடலை மாவு 1 ஸ்பூன், அதையும் போட்டுக்கலாம். போட்டுக்கினேன். இப்போ இதில் சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி போட்டிருக்குறேங்க. இப்போ பூண்டு, இஞ்சி, பெரிய ஜீரகம் இதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்துக்கலாம். அப்புறம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நான் பட்டணம் போண்டோன்னு சொன்னாங்க. அது நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்தது. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், மோர் சாதம், இந்த மாதிரி தயிர் சாதம் அதை மாதிரி சாப்பிட்லாம் இந்த போண்டாவை. இப்போ பெருங்காயத்தை போட்டுக்கலாம். பெருங்காயம் போடவே இல்லை. எந்த மாவு பொருளாக இருந்தாலும் பெருங்காயம் சேர்க்கணும். ஜீரகம் வேணாங்க, அது டேஸ்ட்டு மாறிடும். பெரிய ஜீரகம், பூண்டு, இஞ்சி இதை தான் நம்ம விழுத அரைச்சி போட்டிருக்கிறோம். ஜீரகம் வேணாம். இப்போ தண்ணி தெளித்து பேசிடுவோம். வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அப்படி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை. வெங்காயம் நல்லா கூடுதலாக இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றக்கூடாது. தெளித்து தான் பேசிக்கணும்.
இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம உப்பு பார்த்துக்கலாம். உப்பு போட்டோம்னா என்னென்னு அதுவும் தெரியல எனக்கு. நான் போட்டு உப்பு போடலைங்க நான், சாரி. உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி தான் இருக்கும். கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். இதுகிட்டே இருக்கா. எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு வரேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். எண்ணெய் இன்னும் கொஞ்சம் காயணுங்க. இப்போ நம்ம போடலாம். உருண்டை ஊற்றி போட்டுன்னே இருக்கலாம். அது கையில் தொடங்கினா எண்ணெய் தொட்டுக்கலாம். எண்ணெய் தொட்டு போடணும். நல்லா அழுத்தி பிடிக்கக்கூடாது. உருண்டையை மெதுவாக பிடிக்கலாம். அழுத்தி பிடிச்சா வேகாது. இந்த மாதிரி பசங்களுக்கு குட்டீஸுக்கெலாம் நல்லா செய்து கொடுங்க. பசங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அதே மாதிரி மழை நேரத்தில் செய்தாலும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ஏன்னா மழை நேரத்தில் நம்ம பதார்த்தம்லாம் வாங்கிட முடியாது, கஷ்டமாக இருக்கும். நம்ம வெறும் சாம்பார், ரசம், மோர் இதெல்லாம் வச்சுன்னு சாப்பிடுவோம், தயிர். அந்த நேரத்தில் இதை செய்து கொடுக்கலாம். வெந்த பிறகு நம்ம கழிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்துருக்கு பாருங்கள். அதே சமயத்தில் ரொம்ப சிம்மில் வைக்கணும். ரொம்பவும் லோவாக வைக்காத, ரொம்பவும் வேகமாக வைக்காத. சித்தமாக சிம்மில் வச்சு சித்தமான ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். ஏன்னா உள்ள மாவு வேகணும். அதனால் சீராக வச்சு தான் வேக வைக்கணும். விறகு அடுப்பாக இருந்தால் கூட சரிதான். அப்படியே போட்டு அப்படியே திடீர்னு வச்சு எடுத்தோம்னா உள்ள மாவு வேகவே வேகாது. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த வடிகட்டியில் எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் நம்ம போடலாம். இன்னொரு நடை இருக்குது, அதை போட்டு ஈஸி தான். வீட்டில் இருக்கிற பொருளை அப்படியே எடுத்து அப்படியே போட்டு பசங்களுக்கு ஸ்கூலு லீவ் விடுவாங்க மழை பெய்யறதுனால. அந்த நேரம் பசங்களுக்கு நம்ம தான் செய்து கொடுக்கலாம்.
நம்மளுக்கும் வேலை இல்லாத இருக்கும், பசங்களுக்கும் ஸ்கூல் லீவ் இருக்கும். எதையாவது பசங்களுக்கு செய்து கொடுக்கணும். அந்த வகையில் இதை மாதிரி செய்து கொடுங்க. டேஸ்ட்டு அப்படி இருக்கும் அது. பட்டணம் போண்டா ரெடி ஆகிடுதுங்க. இந்த பட்டணம் போண்டா நம்ம ரசம் சாதம், தயிர் சாதம், மோர் சாதம், அதே மாதிரி சிலர்லாம் வந்து ஒன்றுமே இருக்காது, வெறும் சாதமாக இருக்கும், அப்படியே உப்பு போட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி போண்டாவை சாப்பிட்டோம்னா வச்சு தொட்டுக்குன்னு இதை பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா வெந்துருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சாப்பிடும்போது இது மாதிரி போண்டாவை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். அவங்க செய்கிறாங்க, அவங்க மருமக செய்யும்போது இது என்னவாக இருக்கும், எப்படி இருக்குன்னு நானே யோசித்தேன். இல்லைங்க ஆண்டி உட்காருங்க, நான் ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்து வரேன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, அவ்வளோ ஒரு ருசி நான் எப்போவுமே பார்த்ததில்ல, அப்படி இருக்குது. சரிம்மான்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.